38வது வசனம். எபிரேயர் 11:38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். போதும். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. நாம் அநேக நேரங்களிலே இந்த வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். இதை நாம் பல கோணங்களிலே தியானித்திருக்கிறோம். ஆனாலும் கடந்த நாட்களிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தை எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. என்ன பாத்திரம்? இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்கிறோம்? இந்த வேத பகுதியை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அப்படின்னா என்ன? பாருங்க, எந்த ஒரு பாத்திரத்திற்கும் ஒரு வடிவம் உண்டு. ஒரு ஒரு என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு உருவம், ஒரு தோற்றம். அந்த பாத்திரத்துல ஒரு பொருளை வைக்கணும்னு வைங்க, அந்த பொருளும் எப்படிதான் இருக்கும்? அந்த பாத்திரம் என்ன வடிவில் இருக்கிறதோ அதே போல என்ன செய்யணும்? மாறிவிடும். நீங்களும் நானும் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நாம் உலகம் என்கிற பாத்திரத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாம் உலகம் என்கிற அந்த பாத்திரத்துக்குள்ளே நாம் இருந்தால் நாமும் எப்படித்தான் இருப்போம்? அந்த உலகத்தின் வடிவத்திலே தான் நாமும் இருப்போம். ஆனால் நாம் இருக்க வேண்டிய வேறொரு பாத்திரம் இருக்கிறது. இதை நான் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், கொஞ்சம் அதை புரிகிற மாதிரி என்னங்க பாத்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டுமானால், நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரம், நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், அல்லது என்னுடைய சாயல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொள்கிறேன். அந்த பாத்திரத்தின் சாயலிலே நான் மாறுகிறேன். பாருங்க, புரிந்து கொள்ள இன்னும் சொல்றேன். தம்பி பிரபு இருக்கிறது, இவரு படிக்கிற ஸ்கூலுக்கு போவார். வாரத்துல ஒரு நாள் தான் என்ன செய்வாரு? பணி பண்ணுவார். மற்ற நாள் என்ன செய்ய மாட்டாரு. டீச்சர் வீட்டுக்கு தேடி வந்துருவாங்க. இவரை தேடினா எங்கேயுமே சிக்க மாட்டாருங்க. தேடினாலும் இவர் என்ன செய்ய மாட்டாரு? சிக்க மாட்டாரு. டீச்சர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் டீச்சர் போன அடுத்த செகண்ட் இவர் சிவர் போயிட்டு வருவார். எங்க இருந்தீங்க சார்? வீட்டுல கூற மேல ஏறி உட்கார்ந்து. இன்னொரு நாள் எங்க சார் உட்காந்து? தண்ணி போயிட்டு மூலிக்கு உட்காந்துட்டேன். இன்னொரு நாள் கேட்டா அங்க ஹோட்டல்ல நின்றுட்டு இருப்பாரு. இப்படி சுத்தி அப்படியே ஹோட்டலுக்கு போயிடுவார். அங்க நின்றுருப்பாரு, ஹோட்டல் கிடையாது. இப்படி அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்னா, ஜாலியா இருக்கணும். ஸ்கூல்ல போய் எவனுக்கார வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு, வாத்தியாரத்தை அடி வாங்கிக்கிட்டு, வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு, ஒரு பையன் புத்தக வயசு தூங்கிட்டு, அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, அவங்க ஒரு யூனிஃபார்ம் இதெல்லாம் என்ன செய்வோம்? விடுதலையாக இருப்போம். அப்படின்னு விடுதலையாக அவர் ஒரு பாத்திரத்தை தெரிஞ்சுட்டார். தம்பி மகேந்திரன் அவர் ஒரு பாத்திரத்தை தெரிஞ்சுட்டார். அவர் பாருங்க, படிக்கிறாரு, அடக்க ஒடுக்குமா, எந்த நண்பர்களோட சுத்தல, ஹோட்டல் போய் இருக்கல, கூட மேலே உட்காரல. அவருக்கு பாருங்க வாத்தியார் அடி கொடுக்குறாரு, அடியை வாங்கிக்கிறாரு, வீட்டு பாடத்தை சொல்றாரு, அதை எழுதிட்டு போறாரு. வாத்தியார் கிட்ட பத்தியமா போய் நின்று சார்ன்னு சொல்லி செஞ்சு கூத்தாடி ஸ்கூலுக்கு போகல, சரி ஒரு திருமண வீட்டுக்கு போகல, அல்லது ஒரு நல்லது கெட்டதுக்கு கலந்துக்கல, தன்னை அடக்க ஒடுக்கமா ஒழுங்க பழி கொடுத்து அவரு தனக்கு ஒரு பாத்திரம் தெரிஞ்சுக்கிறாரு, தெரிந்து கொள்கிறார். நாம் தெரிந்து கொள்கிற பாத்திரம்
நமக்கு வேறு ஒரு ஆசீர்வாதத்தை, நம் கண்களுக்கு தெரியாத வேறு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருது. நான் இப்பொழுது விடுதலையாக இருக்க விரும்புகிறேன். நான் எந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளும் ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்க நான் விரும்பவில்லை. ஒரு கடினமான பாத்திரத்தில் ஒரு நல்ல அமைப்பான பாத்திரத்துக்குள்ளே இருக்க நான் விரும்பவில்லை. நான் ஒரு பாத்திரத்தை தெரிஞ்சுக்கிறேன். அது எந்த கட்டுப்பாடுமற்ற பாத்திரம், எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் என்னுடைய மனம் போன போக்கில் என்ன செய்வேன், எங்க வேணா இருப்பேன், வேலைக்கு நினைச்சா போவேன், நினைக்கலன்னா வீட்டுல இருப்பேன், நினைச்சா எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பேன், நினைச்சா செல்போனை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பேன், நினைச்சா தூங்குவேன், நினைச்சா தூங்க மாட்டேன், எப்படி வேணாலும் இருப்பேன், போவேன், வருவேன். ஆனா வேறொரு பாத்திரம் இருக்கிறது, அது கொஞ்சம் கடினமான பாத்திரம். ஒரு விலையேற பெற்றதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அதற்கு நாம் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கல்வி என்பது விலையேறப்பட்டது என்று சொல்கிறோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியது இருக்கிறது. நான் ஒரு பெரிய செயின் ஒன்று கழுத்த போடணும்னு ஆசை. அதற்கு நான் இரவு பகலாக நான் உடல் வலிக்க, கை கால் வலிக்க, சோர்வடைய இந்த வெயிலில் நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது. வெயிலின் உஷ்ணத்தையும் இந்த காரியங்களை உலகத்தில் தாகத்தையும் பசியையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அங்க நான் கஷ்டப்பட்டாதான் இங்க என்ன செய்ய முடியும். கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன செய்ய முடியும், எடுத்து வீரவங்க இருந்து பெட்டகத்துல எடுத்து கழுத்துல மாட்டிட்டு அங்க போய் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நிக்க முடியாது. நான் இங்கே இந்த வீரா இந்த வேலையா முடியாது என்று சொன்னால் நான் அங்க போய் விருந்தோட நான் ஒரு ஏழையாக நான் அங்கே என்ன செய்ய வேண்டும். இப்படிதான் 4 பேர் முன்னாடி இப்படிதான் நான் நிற்க வேண்டுமே தவிர நான் இப்படி நிற்க வேண்டுமே ஆனால் நான் இங்க என்ன செய்ய வேண்டியதாக வேறொரு பாத்திரத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக வெட்கப்படாமல் கண்டிக்கப்படாதவர்களாக நாம் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டுமே ஆனால் இங்க ஒரு பாத்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வேதம் ஒரு பாத்திரத்தை, உலகம் அவர்களுக்கு என்னவா இருக்கிற பாத்திரமாக இருக்க அப்படின்னு என்ன பாருங்க. அங்கே ஒரு சில நபர்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு நபர் பாருங்க ஒரு பாத்திரத்தை தெரிஞ்சு வந்துருக்கிறார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். யாவருக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூர்த்த பார்வையாய் இருந்தது. ராகேலோ மூப்பதியும் ஆறிற்கு அளவுள்ளவளுமாய் இருந்தாள். பாருங்க, ஒரு விஷயத்தை முன்கதையா பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிடுறேன். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருந்த, 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தர் பேரு அண்ணன் பேர் வந்து தெரியுமா? ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு எத்தனை பசங்க? 2 பேர். மூத்தவன் பேர் என்ன தெரியாதா? நீங்க படிக்கணும், வேற தான் தெரியும். ஏசா. இளையவன் பேர் என்ன? தம்பி பேர் என்ன? யாக்கோபு. ஏசா எப்படிப்பட்டவன்? அவன் நல்ல வேலைக்காரர். யாக்கோபு எப்படிப்பட்டவர்? அவர் அம்மா கூடயே இருக்கிறவர், அம்மா முன்னாடி பிடிச்சிட்டு இருக்கிறவர். எப்படி? அண்ணா எப்படிப்பட்டவர்? ஏசா எப்படிப்பட்டவர்? பாருங்க, இவர் ஒரு நாள் ஏசா என்ன செய்கிறார்? வானத்துல போய் வேட்டையாடிட்டு வர, ஏதோ ஒன்று தூக்கிட்டு வர, ஒரு மானை அடிச்சு வந்துருக்கிறார். அப்ப அடக்குவரை பிடிச்சி எப்படியோ அம்பு எல்லாம் போட்டு, அந்த காலத்துல அம்பு இருந்துச்சா இல்ல கல்லார அடிச்சு கொண்டாட தெரியல, எவ்வளவு தூக்கிட்டு வராரு வச்சுக்கி ரொம்ப டயர்டா வராரு. வரும்போது தம்பி என்ன செய்யறாரு? கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம் பேட்டை வச்சுக்கோங்க. என்ன காய்ச்சிட்டு இருக்கிறாரு? யாக்கோபு அம்மா கூட உட்காந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கிறாரு. இவரும் ரொம்ப பசியில இருக்காரு. வந்து கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் புது அப்படின்னு நினைச்சாரு.
அவர் என்ன சொல்றாரு, உடனே ஒரு சேஷபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, ஒரு கஞ்சி தரது இருக்கட்டும், சேஷபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு. அது இருக்குப்பா, நான் பசியா சாவ போறேன், அது எனக்கு பிஏ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் அப்பாவுக்கு வயசாகுது. அப்பா சொன்னாரு, எனக்கு ருசியா இருந்து ஏதாவது டாக்டர் இருந்து வேட்டையாடி சமைச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா, அம்மா கேட்டு தம்பிகிட்ட சொல்றாரு, உங்க அப்பா என்ன செய்யக்கூடாது, வயசாகி போச்சு, ஆசீர்வதிக்க போகிறாரு, மூத்தவனை ஆசீர்வதிக்க போறாரு, அதுக்குள்ள நீ போய் என்ன செஞ்சு வாங்கிடு, நான் உனக்கு நல்ல ருசியா ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வா, நான் அடிச்சு சமைச்சு தரேன், உங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு. சரின்னு ஆசீர்வாதத்தை வாங்குறேன், போய் சமைச்சு கொடுத்து ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்குறாரு அப்பா கிட்ட. அதுக்கு பிறகு அண்ணன் வேட்டையாடி சமைச்சிட்டு வர்றாரு. ரெண்டாவது இப்பதான் ஆசீர்வதிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்களா, அவன் எப்படிப்பட்ட எத்தனா இருக்கான், ஏமாத்தியே செஞ்சான், ஊனி அவன் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கொலை செய்ய போயிடும் போது அம்மா சொல்றாரு, நீ ஏண்டா நீ ரெண்டு பேரையும் ஒரே நாள் இறக்கணும், நீ என்ன செஞ்சிரு, என் அண்ணன் எங்க இருக்கான், லாபம் ஆறாம் அங்க தேசத்துல இருக்கான், நீ என்ன செஞ்சிரு, என் அண்ணன் வீட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிரு. ஓடி போகிற இடத்துல அந்த சம்பவம் நடக்குது. அங்க என்ன இருக்குது, மாமா வீட்டுக்கு தப்பிச்சு ஓடி போகும்போது மாமாவுக்கு அது படிங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, மூத்தவர்களே அக்கா கொஞ்சம் கூச்ச பாடுறேன், ராகேலோ நல்ல அழகான பொண்ணு, பாருங்க இவர் ஒரு பாத்திரத்தை தெரிஞ்சு கொடுக்குறாரு. யாரு வேணும் இவருக்கு, மாமா பொண்ணு இளைய பொண்ணு ராகேல் வேணும். அதுக்காக இவர் என்ன சொல்றாரு, கொடுக்குற கூலி என்ன, இவர் தெரிஞ்சு கொடுக்குற பாத்திரம் என்ன, ஆடு மேய்க்கிறேன், என்ன செய்யறேன் 7 வருஷம் என்ன செய்யறேன், ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சமயம் 7 வருஷம் ஆடு மேய்ச்சி முடிஞ்சிருச்சு. இவர் நைசா ஏமாத்தி என்ன செஞ்சுட்டாரு, அக்கா கண்ணு கொஞ்சம் இப்படி இருக்குல்ல, அந்த பிள்ளைய செஞ்சுட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஐயோ மாமா என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க, பரவாயில்லடா தகவல்ச்சியை உங்களுக்கு தரேன், இன்னும் ஒரு 7 வருஷம் ஆச்சு. எப்படி என்ன பிரபு புரியுதா அவருக்கு, தங்கச்சி தானே, இன்னும் ஒரு 7 வருஷம் மறுபடியும் பாருங்க 7 வருஷம் என்ன செய்யறாரு, அங்கே வேலை செய்யணும். 14 வருஷம் யாருக்காக, இது கொஞ்சம் ஜோக்கா இருக்கு, நிறைய பேர் அவரை ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, நிறைய காரியம் வேதம் நமக்கு எதற்காக நாம் பின்பற்றுவதற்காக வேண்டி வைத்திருக்கிறது என்று நாம் அறிவு கற்றுக் கொள்வதற்காக. பாருங்க ஓசியா 12 படிச்சு பாருங்க, அழகாங்க தீர்க்கதரிசியை கொண்டு வேதம் நமக்கு சொல்லி பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். பாருங்க வேதம் பெருமையா சொல்லல. இன்றைக்கு நாம் உலகத்தின் காரியங்களுக்காக ஆடு மேய்க்கிறத கேவலமான நிறைய வேலைகள் செய்யும். உலகத்துல நான் நல்லா இருக்கிறதுக்காக தேவனை விட்டுட்டு தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஒரு பாத்திரத்தை நாம் விட்டுவிட்டு வேறொரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்யறோம், வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். நமக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்ல, ஜெபிக்க நேரம் இல்ல, ஆலயத்துக்கு போறதுக்கு நேரம் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல, எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நமக்கு நம்முடைய கண் என்ன செய்கிறது என்றால் ஒன்றை பார்த்திருக்கிறது. மாமனார் என்ன சொன்னாரு, இந்த குணம் தரேன், என்னோட ஆளுமை இயேசுவிடத்தில் சொல்லுங்கள பாரு, சாஸ்தாங்கமா வந்து என்ன பண்ணிக்கொள் பார்க்கறதெல்லாம். இன்றைக்கு தேவனண்டை சேர முடியாதபடி
தேவனை நாம் இறுகமாய் பற்றிக் கொள்ள முடியாதபடி நாம் ஒரு பாத்திரத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறோம், அந்த பாத்திரத்தின் வடிவில் இருக்கிறோம். அந்த பாத்திரம் தான் இன்றைக்கு நமக்கு நிறைய நம்மை தேவனத்தை சேர முடியாதபடி அது நமக்கு வேறொரு ரூபத்தை கொடுத்திருக்கிறது. அந்த பாத்திரம் என்ன பாத்திரமோ அந்த பாத்திரத்தின் வடிவிலே நாம் இருக்கிறோம். நாம் நம்மை ஆழமாய் நிதானித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். இவர் ஒரு பெண்ணுக்காக 14 வருஷம் அனுபவிச்சிருக்காருங்க. எவ்வளவு வேதம் அதை எப்படி எவ்வளவு இழிவா சொல்லுது பாத்தீங்களா? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கும்படியாக யாக்கோபு 14 ஆண்டுகள் அனுபவித்தார். அப்படியா சொல்லுது? பெருமையாக சொல்லுது. ஒரு பெண்ணுக்காக ஆண்மைச்சான். நீங்களும் நானும் நரகத்துக்கு போறதுக்கு வேற என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அவருடைய நாளிலே நாம் தலையிலிருந்து வெட்கப்படாமல் அவருக்கு முன்பாக நாம் கண்டிக்கப்படாதவர்களாய் நிற்பதற்கு பதிலாக அன்னைக்கு நாம் இப்படி பண்றதுக்கு, சிநேகிதனே நீ எப்படி உள்ள வந்த? ஒண்ணுமே பேசாம எழுதிருக்காங்க. நாம் எப்படி இருக்கோம்? அவர் பதில் சொல்ல முடியல. நாம் ஒரு பாத்திரத்தை இன்றைக்கு தேர்வு செய்ய வேண்டும். அது ரூபமாக இதை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அவருடைய சாயல் கோப்பாக இதை மாற்றுகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏவாள் ஒரு பாத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவங்க கண்ணுக்கு பார்த்தோன்னே விஷயம் இருக்கும் போல. ஆக இது கண்களை நல்ல அறிந்தார்கள். இப்படிதான் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோம்? பாருங்க, வேலையை நாம் எப்படி தேர்வு செய்கிறோம்? ஆராதனை போக முடியுமா? தேவனை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு பிரச்சனை இருக்காதா? சம்பளம் 50,000 ரூபாய், ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேலை ஒண்ணு, சரியா? சரிங்க சம்பளம். நாம் தெரிந்து கொள்கிற பாத்திரம் எப்படி இருக்கு? சரிங்க சம்பளம். எனக்கு 50,000 கரெக்டா கொடுக்குறீங்க. ஓகே, அந்த பார்த்துக்கலாம். அப்புறம் பாருங்க, நாம் தெரிந்து கொள்ளுறோம் 50,000. ஓகே ஓகே, நல்லா செஞ்சிடலாம் அப்படி பண்ணிடலாம், எப்படி பண்ணிடலாம், அழகா இருக்கு, நல்ல சௌரியமா இருக்கு. இப்படி உலகத்தில் புரிந்து கொள்வதற்காக சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி தேவனை விட்டு விடுகிறோம். நிறைய காரியங்கள் பாருங்க, அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து அமையும். உடனே பவுல் ஒரு இடத்துல கலாத்திய சபையை சொல்லும்போது சொன்னாங்க, நான் இப்படி சொன்னாலும் உங்களிடத்துல உங்களுடைய கிரியைகளை நற்கிரியைகளை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் இல்லை. அவங்க ரொம்ப கண்டிச்சு சொல்லுவாரு. சொன்னாலும் உங்களுடைய நற்கிரியைகளை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் இல்லை. ஆனா நாம் தேவன வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதனால நான் கொஞ்சம் தவறிட்டேன். அதனால அப்பாடா ஐயா, அதனால இனி நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகலையா அப்படி இல்லை. நாம் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பாவம் செஞ்சுட்ட உடனே சோர்ந்து போயிடும் இருப்பதற்கு அல்ல. தேவன் நம்மை என்ன செய்கிறார்? கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு
ஏற்ற வளர்ச்சி, அவரை போல மாறுவதற்கு, அவருடைய சாயலாக மாறுவதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஏவாள் ஒன்றை தெரிஞ்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வந்து அவர்கள் தேர்வு செய்த பாத்திரம் ஏதேனுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கவில்லை. அவர்கள் தேர்ந்தெடுத்த பாத்திரம் சீட்டு எடுத்தவங்கள தூக்கி போட்டு திருடன் போலீஸ் அந்த எடுத்த என்னது திருட, அப்படியா திருடன்னா வெளியே போங்க. ஆனால் ஏவாளுடைய தெரிந்து கொண்டார், உணவு எடுத்துட்டாங்க தனக்கு பாத்திரமாக. அது ஏதேனுக்குள்ள இருக்கக்கூடியது இல்லை, அது வெளியே தொடக்கக்கூடிய. நீங்களும் நானும் எதை தெரிவு செய்யறோம்? கிறிஸ்துக்குள் இருப்பதற்கான தெரிவா, இல்ல வெளியே போறதுக்கான பாத்திரமா? பாத்திரத்திற்கு வெளியே போயா அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கான். ஓ, இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன், ஓகே கிறிஸ்துவோட இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன், அப்போ பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. நாம் தெரிவு செய்கிற பாத்திரம் எப்படிப்பட்டதாக அது இன்னொரு மனுஷன் தெரிவு செய்யறாரு பாருங்க. நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். காசாவுக்கு போய் கண்டு போனான். 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மடியில படுக்க வச்சு நிற்கிறாப்பா. பிள்ளைகள் நம்ம தாராட்டம் பாருங்க. பிள்ளைகள் அம்மா மடியில என்ன செய்வாங்க? ரொம்ப பிள்ளைகள் சரியாக இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் அது ஒரு சுகமான ஒரு பிளேஸ். இவரும் ஒரு சுகமான ஒரு பிளேஸ் தெரிஞ்சிருக்கார். நாம கூட இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சுகமான ஒரு இடத்தை செஞ்சிருக்கோம், தெரிவு செய்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, வேண்டாம். இந்த சுகமான இடம் இதை எங்க கொண்டு வைக்கணும்னா 21வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவன் சிம்சோனே 21 பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடிங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையை ஆவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார். பாருங்க, அவனை எங்க கொண்டு வந்து மாட்டிருப்பா? அவன் தெரிவு செய்த இடம், பாத்திரம் அவனை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னா, கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டு அநேக நேரங்களிலே நான் தேவ சனங்கள் தாங்கள் தெரிவு செய்கிற சில காரியங்களினாலே அவர்கள் கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தேவனுடைய காரியங்களை தேவனை உணர முடியாதபடி, காண முடியாதபடி, வசனத்தில் இருக்கிற மகத்துவங்களை காண முடியாதபடி அவருடைய கண்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேர்வு செய்த இடம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு அநேக கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாக தேவஜனமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் தெரிவு செய்ய வேண்டியது சரியான ஒரு பாத்திரத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டியது அவசியமாக. இங்கே விசுவாச வீரர்கள் பட்டியலே ஒரு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அவர்கள் எதிர்பார்த்து இந்த உலகத்துல அவர்கள் சுகபோக வாழ்க்கையை அவங்க கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சு. அவர்கள் கீழ்ப்படுத்திருந்தாங்கன்னா, அந்த உலகத்துக்கு கீழ்ப்படுத்திருந்தாங்கன்னா அவங்க சுகமா வாழ்ந்துக்கலாம். அவர்கள் எந்த இடர்பாடும் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். நான் அவங்க அதை தெரிஞ்சுக்கொள்ள, அது அவர்களுக்கு முக்கியமானதா இல்லை. அவர்களுக்கு முக்கியமானது
அந்த மேன்மையான உயிர்த்தல் நீங்களும் நானும் தெரிவு செய்ய வேண்டியது மேன்மையான உயிர்த்தல். நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது உலகம் இல்லை நமக்கு பாத்திரமா இருக்கிறது. நான் அந்த உயிர்த்தெழுதல் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் இயேசுவின் உதாரணமாக அங்கே எபிரேய ஆக்கியம் நமக்கு காண்பிக்கிறார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பாருங்க, அவர் ஒண்ணு பார்த்தாரு. எதை பார்த்தாரு? சிலுவையை சகிப்பதற்கு, ஆடினால் அடிக்கப்படுவதற்கு, அவமானப்படுத்தப்படுவதற்கு அவர் உன்னை பார்த்தார். ஓகே, நான் தெரிவு செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். என்ன செஞ்சாராம்? சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும். தனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? கிறிஸ்துவுக்கு முன்னாடி வைத்திருந்த சந்தோஷம் என்ன? இங்கே சொல்லப்படுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம் அவருக்கு முன்னாடி இருந்துச்சு? சொல்ல முடியுமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. அந்த சந்தோஷம் என்னன்னா கேட்கிறார். கர்த்தரோ அவரை நோக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். அவர் என்னத்தை பார்த்தாரு? அவருக்கு சந்தோஷம் என்ன? புரியலையா? தமிழுக்கு புரிஞ்சா? அவருக்கு சந்தோஷம் என்ன? அவர் என்னத்தை கண்டார்? அந்த வசனம் என்ன சொல்லுது? 53:10 ஏசாயா 53:10 என்ன சொல்லுவார்? அவர் என்னத்தை கண்டார்? அவர் என்னை பார்த்தோம்னா அவருடைய சந்ததி. யாருங்க அவருடைய சந்ததி? நீங்களும் நானும். அவர் அடிக்கப்பட்டதுனால, அவர் சிலுவையில அவர் பாடுபட்டதுனால அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. என்ன ஆசீர்வாதம்? நீங்களும் நான் தாங்க. நேர பார்த்தாரு, நான் பாடுபட்டா சந்ததி உருவாக்குவாங்க. என்னுடைய ரத்தத்தினாலே ஒரு சந்ததி கழுவப்படுகிறது. பார்த்தாரு. ஓகே, அப்ப நான் என்ன செஞ்சுவேன்? ரைட், எடுத்துக்கிறேன் இந்த பாத்திரத்தை. நாம எதை பார்த்து என்ன பார்த்து நமக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் தெரியும். நாளைக்கு என்ன கிடைக்குங்கிறது தான் தெரியும். தேவனுடைய அந்த ஆவிக்குரிய கண் தூரத்தை பார்க்கிற அந்த கண்கள் வேண்டும் உங்களுக்கு. எனக்கு அந்த கண்கள் இருந்தால் நாம் உங்களை தெரிவு செய்வோம். சரியானதை சூஸ் பண்ணுங்க. சரியானதை நாம் தேர்வு செய்ய முடியும். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? பாருங்க. அங்க இன்னொரு நம்மளை பார்த்தோமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து படிங்க. எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதற்கு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட
துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அவர் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாரு. 2 சான்ஸ் அவருக்கு முன்னாடி இருக்கு. ஒண்ணு பார்வோனுடைய குமாரத்தின் மகன், இன்னொன்று ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தார். ஆனா அவர் என்ன பண்ணாராம், அங்கே சொல்லப்படுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கு. என்ன செஞ்சாருன்னா பார்த்தாரு, பலனை பார்த்தாரு. இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அவருடைய ஆவிக்குரிய கண்கள் பார்த்தது. அவருடைய பலன் ரொம்ப பெருசு. அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது வேண்டாம், நீங்களும் நானும் எப்படி இருக்கலாம் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நம்ம ஒரு பொய் சொன்னா காரியத்தை சாதிச்சு வந்துடலாம், நல்ல விளையாட்டு வந்துடலாம். நான் உண்மையை சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப என்ன பண்ணலாம், 2 வாய்ப்பு நமக்கு முன்னாடி. பொய்யை சொல்லி தப்பிக்கலாம், உண்மையை பேசி மாட்டிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தை தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பாத்திரம் கொஞ்சம் அது உள்ள அமுத்தி வைக்கிறது சிரமம். அந்த சாயலுக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நல்ல குத்தி அமுத்தினாதான் என்ன செய்யும். இடுக்கமான வாசலாச்சா அது உள்ள நுழைச்சு விடுறது கொஞ்சம் சிரமம். எந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறோம்? வாய் அகலமா இருக்கிற பாத்திரமா சௌரியமா போயிருக்காங்க. சரி போட்ட வண்டி அப்படின்னு சொல்லிட்டா இல்ல, இடுக்கமான அந்த பாத்திரத்துக்குள்ள துணிக்கிறது பாருங்க, எவ்வளவோ சொல்ல முடியும் பாருங்க. நிறைய காய்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இது செஞ்சோம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தாற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் மாறுகிறோம். நாம் அதை எதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அநேகருக்கு கொஞ்சம் கஷ்டம்னா என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு மகேந்திர வண்டி பஞ்சர் என்ன பண்ணலாம்? எடுத்து பார்த்தா வெளியில கிளம்பிட்டு பார்த்தா வண்டி பஞ்சர். இதுக்கு செலவு உள்ளது, வீட்டுல இருந்தே தெரியும் அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாம், எங்கலாம். ஆனா அது என்ன இல்லை, இனி ஒரு பலனை பார்க்கல, இப்ப இருக்கிற பலனை பார்க்க. இப்ப என்ன, இப்ப கஷ்டப்பட்டு போராட்டி இல்லை. இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சு போனாலும் என்ன செய்யணும், அதுக்கு 300 ரூபா. ஒரு நாள் மழை பார்த்துக்குங்க, பயங்கர மழை. வண்டியும் நாங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் ஆராதனை போகிறோம். கால் டாக்ஸி புக் பண்ணி வந்தோம். அவர் பழைய போகும்போது சர்ச்சில் வண்டி இருந்துச்சு. ஆனால் அவங்க கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலை, விருப்பப்படலை. அவருடைய கால் டாக்ஸி புக் பண்ணி இல்லை. அப்படியெல்லாம் இருந்தனால தான் தேவன் தம்முடைய சத்தியங்களை, தேவனுடைய வழிகளை காணும்படி செய்திருக்கிறார். எல்லாருக்கும் அவருடைய வழிகள் என்ன செய்யாது. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னா இடங்கள் இருக்கிறது, ஆனா சரியான ஒரு இடம் பாருங்க. நிறைய பேர் ஆராதனைக்கு போகும்போது சம பெருசா இருக்கணும், கட்டடம் நல்ல அப்படியே நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி இது எல்லாமே பயங்கரமா இருக்கணும், சீட் இருக்கணும், ஏசி இருக்கணும், சர்ச் நல்ல அழகா இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. அவங்க அதெல்லாம் பார்த்துதான் போறாங்க. ஆண்டவர் நம்மை சின்ன கூட்டமா வச்சுட்டாருன்னா தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். காரணம் நம்முடைய கண்கள் வேறொன்றை கண்டு இருக்கிறோம்.
மேன்மையான ஒன்றை நம்முடைய கண்கள் கண்டிருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது நம்முடைய முயற்சியா, உங்களுடைய முயற்சியா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் உடைய கண்களை திறந்தார். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் போக்கிடும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். பாருங்க, அவனுடைய கண்களை எல்லாரும் வர முடியாதுங்க. எல்லாரும் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஏனென்றால் அந்த அழைப்புக்கு அவர்கள் ஏற்ற ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதனால அவர்கள் சிலர் தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், எல்லாரும் அது பண்ண முடியல. அதுவும் தேவனுடைய கிருபையா இருக்கிறது, அதுவும் தேவனுடைய தயவா இருக்கிறது. இந்த நாளிலே தேவன் நம்மை இரக்கமாய் இருந்ததற்காக, தேவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய இருதய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறதாக, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தையின்படி வாழ நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தெரிவு செய்ய வேண்டியது மாற்றம் இருக்கிறது. சரியான விதத்திலே சரியான பாத்திரமாக இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். தேவன் நமக்கு அந்த ஞானத்தை தருவாராக. ஆமென். தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.